செம்ம. ஸோ ஆஃபீஷியலி தாய்லாந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. மலேசியா உள்ளுக்கு வந்தாச்சு, நம்ம நாட்டுள்ளுக்கு வந்தாச்சு. Semua ni baju masuk 31. வணக்கம் மக்களே. ஸோ மார்னிங் நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்றைக்கி தான் நம்ம லாஸ்ட் டே இன் தாய்லாண்ட் ட்ரிப். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, இங்கே பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 60 to 70 kilometers தான் பார்டர். ஆனால் வந்து இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கனாக்கா, இங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயகர், பெரிய விநாயகர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக இருக்கான். சரி வா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ குரு தான் வந்து மேப் போட்டிருக்கான். ஸோ அவனை தான் லீட் பண்ணுறான், நான் ஃபாலோ பண்ணி போகிறேன். இப்போ தங்கியிருந்த இடம் பார்த்திங்கனாக்கா ஃப்ளோரிடா ஹோட்டல். கொஞ்சம் பழைய ஹோட்டல் தான், ஆனால் ஓகே தங்கலாம். 500 பாட் வந்துச்சு 2 பேருக்கு. அதுவும் அஞ்ஞாயில் சிட்டிக்கு நடுவில் உங்களுக்கு 500 பாட்டில் வந்து கொடுக்குறாங்கன்றப்ப நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஏர் கண்டிஷன், ஹீட்டர், ஸோ ஏர் கண்டிஷன், ஹீட்டர், மற்றபடி வந்து மெத்தை, தலைவாணி, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெறும் ஹோட்டல் வந்து கொஞ்சம் பழைய ஹோட்டல்னால பொருள், அங்கே இருக்கிற பொருள்லாம் பார்க்குற கொஞ்சம் பழசாக இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாமே ஓகே, குட். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மணி இப்போ 8 மணி ஆகுது. ஸோ நம்ம பிளான் பண்ணது 8 o'clock ஆன் த பைக். ஸோ ஷார்ப் 8 o'clock ஆன் த பைக் போயாச்சு நம்ம. ஓகே கைஸ், ஸோ விநாயகர் டெம்பிளில் முடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சீஃபுக்கிட்டேயும் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ ரொம்ப நேரமாக ஒரு டெம்ப்டிங் பண்ணிகிட்ருக்குது. அங்கே ஒரு கார் வந்து ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா அது பின்னாடியே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, ஏஷியன் கேஃபே அப்படின்னு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நூடுல்ஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிஃப்டிங் ட்ரிஃப்டிங் கார் நிசான்ஸ்.
செம்ம. அந்த வண்டியோட இந்த பிங்க் கலர்னு செம்மையாக செய்கிறாங்க. ஓகே கைஸ், இங்கே நின்றுனாக்கா நான் இன்றைக்கி ஃபுல்லாக நின்றுவேன் இந்த இடத்துலையே. அதனால் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு வெளியாகிடுறேன் போது. ஓகே, ஸோ அடுத்தது எங்கன்னா பஷார போனோம். அடுத்தது கொஞ்சம் ஒரு சில பொருள்லாம் வாங்கணும். ஸோ பார்டர் உள்ளுக்கு வந்துட்டோம். பைக் அண்ட் கார் வந்து இந்த சைட் போனோம். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போயிட்டு பக்கிங் பண்ணிவிட்டு இந்த சாடோ டிபார்ட்மெண்ட் பார்டர் போஸ்ட் இது உள்ளுக்கு போயிட்டு நம்ம இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், கஸ்டம் ஃபார்ம்லாம் வந்து கொடுத்து கிளியர் பண்ணணும். ஏன்னா நம்ம பைக் வச்சுருக்கறனால. பைக் கிளியரன்ஸும் பாஸ்போர்ட் என்டோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அடுத்தது மலேசியா கஸ்டம்ஸ், சாரி தாய்லாந்து கஸ்டம்ஸ். Dia tahu dah banyak virus sekarang kan. Tak apa, ambil GoPro je lah terus. Bukan sikit. Betul. Sekali tak masuk 100,000 baht kan? 10,000. Itu Tadi sepi dah. betul. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபார்ம் டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. பறஞ்சிடா. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி ஏன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளாக வைரலாக போயிட்டுருக்கிற விஷயம் வந்து வெஹிக்கிள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துட்றோம், ஆனால் இல்லை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1000 பாட் அப்படின்னு சொல்லி ஃபைன் போட்டு மேக்ஸிமம் 10,000 பாட் வரைக்கும் ஃபைன் வந்து ரேஸ் பண்ணிடுறாங்க சமன்ஸை. இது என்ன ஆகுதுனாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்து நம்ம இதே வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு இதே பைக் எடுத்து நம்ம வெளியே வரோம்ல, உள்ளுக்கு வரோம்ல, வரப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளை நிப்பாட்டி சம்மானை வந்து கட்டினா மட்டும்தான் உள்ளே போக முடியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம வந்து கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்மள்கிட்ட ப்ரூஃப் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஃபோட்டோ எடுத்தது. நம்மகிட்ட கோப்ரோனால அப்படியே எடுத்துகிட்டு வெளியாச்சு. ஸோ ஆஃபீஷியலி தாய்லாந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. மலேசியா உள்ளுக்கு வந்தாச்சு, நம்ம நாட்டுள்ளுக்கு வந்தாச்சு. Alright guys, clear பண்ணியாச்சு. இதோட மலேசியன் கஸ்டம்ஸ்
Semua ni baju. Berapa hari masuk? Masuk 31. Sekejap. Demak. Okay. Masuk Wang Kelian Satun, naik Krabi, pergi Ranong. Semua ni ada kecil-kecil je lah nak beli untuk rumah. Belas. Ada satu. Itu je. Masih cik. ஓகே, கஸ்டம் கிளியரன்ஸ் முடிஞ்சிச்சு. இதோட மலேசியாவுக்கு வந்தாச்சு. ஆல் கிளியர், ஆல் டன். அங்கே புக்கே தாம்லேருந்து வெளியானாக்கா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோல் ஸ்டேஷன் பிபி. ஸோ என்னன்னாக்கா குரு வந்து இங்கேருந்து கிளம்பிடுவான். ஏன்னா அவனுக்கு வீடு வந்து இங்கே பக்கம் தான், ஒரு 1.5 hours தான். நமக்கு தான் கேல் வரைக்கும் போகணும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சென்ட் ஆஃப்லாம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ கத்ரி ஹைவேக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த மொத்த தாய்லாந்து சீரீஸை வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அடுத்த சீரீஸ் வர வரைக்கும், அடுத்த ரைடிங் வர வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் போகிறேன். தேங்க்யூ அண்ட் டாடா, பாய்.